Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா should have எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா பார்க்க போறோம். should have இது எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடந்த காலத்துல ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருந்திருக்கும். ஆனா அந்த இதை நம்ம அட்டன் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா அங்க போயிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாருங்க. சோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம should have அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ should have ஓட ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதுவோம் பாத்தீங்களா, என்ன சப்ஜெக்டோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறமா should have அப்படின்ற வேர்ட் எழுதணும். அதுக்கப்புறமா வெர்ப் எழுத போறோம். வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த ஃபார்ம்ல தான் வரணும். தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாருங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல நம்ம கோ அப்படின்னு சொன்னா வெண்ட் அப்படின்னு செகண்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். தேர்ட் ஃபார்ம் என்னது? கான். இப்ப பிளே அப்படின்னா பிளே, பிளேட், இங்கே பிளேடு. இப்போ ஈட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈட், ஏட், ஈட்டன். சோ இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அல்லது பிரசன்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். இது செகண்ட் ஃபார்ம் அல்லது பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் தேர்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சோ should have எப்பயுமே தொடர்ந்து வர்றது நமக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மா தான் வரணும். இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். அஸ் யூஷுவல் அதுக்கப்புறம் எப்பயும் போல நம்ம வர்ற வேர்ட்ஸ் நம்ம அப்படியே எழுதிடலாம். சோ should have அப்படின்றது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்? பாஸ்ட்ல ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனா நம்ம அதை மிஸ் பண்ணிருப்போம் அந்த செயலை சோ அங்க போயிருந்திருக்கலாமே, அதை பண்ணி இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கு தான் should have அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன்னொன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எப்பவுமே should haveக்கு நெக்ஸ்ட் வர்ற verb நமக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க? நீ போயிருக்க வேண்டும். சோ நீ போயிருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஏற்கனவே நமக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. சோ அந்த இடத்துல நம்ம போகல, ஆனா போயிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சோ இந்த இடத்துலதான் should have யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் வந்திருக்க வேண்டும். சோ இதுவும் அப்படிதான், ஏற்கனவே பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம அந்த இடத்துக்கு போகல, ஆனா பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவர்கள் படித்திருக்க வேண்டும். சோ இதுவுமே நமக்கு பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சிருச்சு. சோ இந்த மாதிரி பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்ம அட்டென்ட் பண்ணாம விட்டுருப்போம், அல்லது நம்ம அதுல கலந்துக்காம விட்டுருக்கிறத நம்ம கலந்து இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு தான் should have யூஸ் பண்றோம். சோ இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படியே அப்ளை பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நீ போயிருக்க வேண்டும். சோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னதுங்க நமக்கு? நீ. அப்போ என்ன சொல்லுவோம்? யூ. நெக்ஸ்ட் should have அப்படின்றத அப்படியே எழுதிடலாம். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? verb. verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். சோ இந்த சென்டென்ஸ்ல என்னது நமக்கு verb? போயிருக்க வேண்டும் அப்படின்றத verb. என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். சோ போகிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? கோ சொல்லுவோம். ஆனா தேர்ட் ஃபார்ம்ல நம்ம சொல்லும் போது கான் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த இடத்துல நீங்க கோன்னு எழுதக்கூடாது, கான் அப்படின்னு தான் எழுதணும். should have தொடர்ந்து வரக்கூடிய verb நமக்கு தேர்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல தான் வரும். ஓகேவா? சோ you should have gone. நீ போயிருக்க வேண்டும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் வந்திருக்க வேண்டும். நான் வந்திருக்க வேண்டும். திருப்பியும் இதே ஸ்ட்ரக்சர்ல அப்படியே எழுத போறோம். சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட். சப்ஜெக்ட் இங்க என்ன இருக்கு? நான். அப்போ ஐ. நெக்ஸ்ட் should have எழுத போறோம். should have
நெக்ஸ்ட் என்ன எழுதணும் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும் past participle form சோ இங்க verb என்னது நமக்கு வந்திருக்க வேண்டும் சோ come அப்படின்றதுக்கு நம்ம வர்றதுக்கு என்ன சொல்லுவோம் come அப்படின்னு சொல்லுவோம் அதோட தேர்ட் ஃபார்ம் நமக்கு என்ன வரும் come தான் வரும் ஏன்னா come came come சோ come தான் எழுதணும் இங்க I should have come நான் வந்திருக்க வேண்டும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அவர்கள் படித்திருக்க வேண்டும் அவர்கள் படித்திருக்க வேண்டும் சோ இதுவும் நமக்கு பாஸ்ட்லயே நடந்து முடிஞ்சிருச்சுதான் ஆனா நம்ம படிக்காம இருந்திருக்காங்க ஆனா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க சோ should have யூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இங்க என்னது அவர்கள் சோ they நெக்ஸ்ட் என்ன எழுதணும் should have அதுக்கப்புறம் verb எழுத போறோம் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும் past participle form சோ படித்திருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு தேர்ட் ஃபார்ம் என்னது நமக்கு studied ஓகே study நீங்க இந்த இடத்துல எழுதக்கூடாது studied அப்படின்னு தான் எழுதணும் they should have studied இப்போ இதே இது இந்த இடத்துல அவர்களுக்கு பதிலா நாங்கள் இருந்திருந்தா என்ன எழுதியிருப்போம் we should have studied இப்போ I வந்திருந்துச்சுன்னா I should have studied she வந்திருந்துச்சுன்னா she should have studied சோ நமக்கு மாற போறது சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும் அதுக்கப்புறம் வர்றது எதுவுமே மாறாது should நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன ஒண்ணுதான் should have தொடர்ந்து வரக்கூடிய verb நமக்கு எப்பயுமே தேர்ட் ஃபார்ம் அதாவது past participle ஃபார்ம்ல தான் வரணும் ஓகேவா சோ நம்ம அகைன் இதுல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இன்னும் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க நான் அந்த காரை வாங்கி இருக்க வேண்டும் சோ இதுவும் நமக்கு பாஸ்ட்லயே நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு கார் பார்க்க போயிருக்கோம் ஆனா வாங்காமலே வீட்டுக்கு வந்துட்டோம் சோ வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம் அந்த காரை கண்டிப்பா நான் வாங்கி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் பாத்தீங்களா சோ அதுதான் இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம் சப்ஜெக்ட் என்னது நான் சோ ஐ நெக்ஸ்ட் should have அப்படின்றது யூஸ் பண்ண போறோம் நீங்க வாங்கி இருக்க வேண்டும் இந்த மாதிரி விளையாடி இருக்க வேண்டும் பாடி இருக்க வேண்டும் இப்படி வந்தாலே கண்ணை மூடிட்டு நீங்க should have போட்டுடலாம் ஓகேவா should have நெக்ஸ்ட் என்ன எழுதணும் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும் past participle form சோ இந்த சென்டென்ஸ்ல என்னது நமக்கு verb வாங்கி இருக்க வேண்டும் சோ அதோட தேர்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல நீங்க buy அப்படின்னு எழுதக்கூடாது சோ bought அப்படின்னு தான் எழுதணும் நெக்ஸ்ட் என்ன வேர்ட் இருக்கோ அதை எழுதிட வேண்டியதான் இங்க என்ன இருக்கு அந்த காரை அப்போ that car இப்போ இதை ரீட் பண்ணுங்க I should have bought that car ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க நாங்கள் நன்றாக விளையாடி இருக்க வேண்டும் சோ அவங்க ஏற்கனவே விளையாண்டு முடிச்சிட்டாங்க ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அச்சோ நான் இன்னும் நல்லா விளையாண்டு இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல சோ அதான் இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா சப்ஜெக்ட் எழுதணும் சப்ஜெக்ட் என்னது நமக்கு இங்க நாங்கள் சோ we நெக்ஸ்ட் should have அப்படி எழுத போறோம் should have அப்புறம் என்ன எழுதணும் verb எழுதணும் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும் past participle form சோ விளையாடி இருக்க வேண்டும் அப்படின்றதோட past participle form என்னது play எழுதணுமா played எழுதணுமா played சோ as usual அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வேர்ட்ஸ் நம்ம அப்படியே எழுதிடுவோம் இங்க என்ன இருக்கு நன்றாக அப்படின்னு இருக்கு சோ நன்றாக அப்படின்றதுக்கு என்ன எழுதணும் well we should have played well அவ்வளவுதான் எவ்வளவு ஈஸியா மாத்திட்டோம் பாருங்க இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க அவள் நன்றாக பாடி இருக்க வேண்டும் அவள் நன்றாக பாடி இருக்க வேண்டும் சோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் எழுத போறோம் சப்ஜெக்ட் என்னது இங்க நமக்கு அவள் she நெக்ஸ்ட் should have அப்படி எழுதிட போறோம் should have verb எழுத போறோம் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும் past participle form சோ பாடி இருக்க வேண்டும் அப்படின்றது நமக்கு இங்க verb கரெக்ட்டா
ஸோ என்ன எழுதணும்? சிங் எழுதணுமா, சாங் எழுதணுமா, சங் எழுதணுமா? சங் அப்படின்றதான் எழுதணும். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற சென்டென்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வந்து எழுதிடுவோம். இங்க என்ன இருக்கு? நன்றாக அப்படின்னு தான் இருக்கு. அப்போ வெல். she should have sung well. அவ்வளவுதான். நீங்க கவனிக்க வேண்டியது இதுல நம்ம வேர்ப் வந்து என்ன ஃபார்ம்ல எழுதி இருக்கிறோம்ன்றத மட்டும் நீங்க வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எவ்வளவு ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ should have அப்படின்றத வந்து நம்ம எப்படி வந்து ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, should you. எப்படி சொல்லணும்? should you. SHOULD போட்டுட்டு இந்த மாதிரி எழுதினீங்கன்னா இதோட ஷார்ட் ஃபார்ம் தான். ஓகே, இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? should you. I should have bought that car. We should have played well. She should have sung well. So should haveன்றதுக்கு பதிலா நம்ம should you அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? சோ இது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் வந்து நீங்களும் எழுதி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ இதுல இருந்து சின்னதா நம்ம ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? நீ அவனை சந்தித்திருக்க வேண்டும். சோ நானும் வந்து எழுதுறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து எழுதுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் என்னதுங்க? ஐ ஷுட் ஹேவ் நெக்ஸ்ட் வெர்ப் எழுத போறோம். வெர்ப் என்னதுங்க? சந்தித்திருக்க வேண்டும். அப்போ met. அவனை அப்படின்றதுதான் வந்து நமக்கு மிச்சம் இருக்கிற ரிமைனிங் வேர்ட் வந்து என்னதுங்க? அவனை அப்படின்றதா. சோ him. I should have met him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. பாலா காத்திருந்திருக்க வேண்டும். சோ இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? சப்ஜெக்ட் என்னதுங்க நமக்கு? பாலா. சோ பாலா should have. இங்க வெர்ப் என்னது நமக்கு? காத்திருந்திருக்க வேண்டும். சோ அதோட தேர்ட் ஃபார்ம் waited. பாலா should have waited. சோ இதே மாதிரி நீங்களும் கரெக்டா எல்லாருமே எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் வந்து நீங்களும் எழுதி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். எந்த அளவு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவு நம்மளாலையும் ஆங்கிலம் சரளமா பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.